பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமையினால் பிரசன்னத்தினால் நிறைந்து நடத்தும்படியாக ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்த ஆண்டவரே ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தயவுள்ளவரே ஸ்தோத்திரம். எங்களை நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் கிருபையுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடக்க முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா பகுதிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய வேத வார்த்தைகளை தியானிக்க, உடைய வேத வசனங்களின் ஆழங்களை மகத்துவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. பலப்படுத்தி நடத்துங்க. தடைபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் துரிதமாய் கொண்டு வாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடல் புஸ்தகத்தில் 484வது பாடல், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என்ற பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என் நேரமும் எவ்வேளையும்
கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் இப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நாம் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நாம் காண மாட்டோம். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கெதிராய் குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தான் நம் காலின் கீழே, இன்று சாத்தான் நம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், பதில் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாடல் புத்தகத்தில் 784வது பாடல். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை என்ற பாடல் பாடி விசுவாசத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களை ஆண்டவர் பிளந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போட அவர் வல்லவர். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, பாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, வருவதில்லை. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்துவிடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்துவிடும். எரிகோ தூளாக எரிந்துவிடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக எரிந்துவிடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும்போது மனித சக்தி நம்மை ஒன்றும் செய்யாது. இன்று கண்ட எகிப்தியனை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாடல் புஸ்தகத்தில் 228வது பாடல், அக்கினி நெருப்பா இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என்ற பாடல். முழங்கால் படியிட முடிந்த யாவரும் முழங்கால் படியிட்டவர்களாக கொஞ்ச நேரம் பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்து
எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. பயன்படுத்தும் எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன். எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எசாயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே.
நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா சொல்லி கொஞ்ச நேரம் ஆவில நிறைந்து அல்லேலூயா ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போமே. அக்கினி மயமான நாவுகளோடு கூட ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெலனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படுவோம். அல்லேலூயா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அக்கினி தழலினால் அல்லேலூயா ஏசாயாவின் நாவை தொட்டது போல சுத்திகரித்தது போல ஆண்டவர் தொடுவாராக. அல்லேலூயா குரட்டினால் எடுக்கப்பட்ட அந்த அக்கினி தழலோடு கூட அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். நவமான பாஷைகளை, புதிய பாஷைகளை ஆண்டவர் நாவல வைப்பாராக. நல்ல துதிங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. புதிய கிருபைகளை, புதிய அபிஷேகத்தை அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவருடைய பலனை, அந்நிய பாஷையை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. புதிய புதிய பாஷைகளை, புதிய புதிய பாஷைகளை நம்முடைய நாவில் ஆண்டவர் வைப்பாராக. ரிகபரதரபோரியான்சரபலபோ ஷபரபலபோ ரிதரபலபோ ஷபரிபிரான்சரபலபோ ரிகரபலபோ துரியான்சரபலபோ ஷபரபலபோ ரிகரிபிரான்சரபலபோ ஷபரிபிரான்சரபோ ரிகரபலபோ ரியான்சரபலபோ ஷபரபலபோ ரிகரபலபோ ஷபரிபிரான்சரபலபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. புது பலன் உண்டாகட்டும், புதிய கிருபைகள் உண்டாகட்டும். அல்லேலூயா பலவீனங்கள் மாறி போகட்டும். விடுதலையோடு துதித்துக் கொண்டே இருப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ராஜாதி ராஜாவை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவை துதிக்க வந்திருக்கிறோம். மகிமை நிறைந்த ஆண்டவரை துதிக்கிறோம். அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஷபபப ரிபா ரியான்சரபோ ரிகபரதரபோ ஷபரிபிரான்சரபோ ரிகப ரியான்சரபலபோ ஷபரிபிரான்சரபோ. விடுதலை 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 உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பலவீனங்கள் மாறி போகட்டும். எல்லா சத்துருவின் வல்லமைகளும் அழிக்கப்படட்டும். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். துதிக்க துதிக்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் துதிக்கிற அவருடைய ஜனத்தின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். முழு இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் எழுந்து நின்றவர்களாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நல்ல நன்றி செலுத்துவோமா, ஆண்டவரை உயர்த்துவோமா. இந்த உபவாச நாட்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறாரே. வைத்திருந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். நன்றி அப்பா. எல்லாரும் நல்ல ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நன்றி 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 ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. மக ஸ்தோத்திரம்பா, மக ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தோளின் மேல தூக்கி சுமந்த ஆண்டவர், எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிறாரே. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு என்ன தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கண்ணில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து
பார்த்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளங்கையில் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? எல்லாம் சேர்ந்து எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உண்மையா ஆண்டவர் என் மேல அன்பு வைத்திருக்கிறாருன்னு உணர்றவங்க, உண்மையா மனுஷங்க நம்மள வேல்யூ பண்றதுக்கும் ஆண்டவர் நம்மளை வேல்யூ பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மனுஷங்க நம்மளை வேல்யூ பண்றதுக்கும் ஆண்டவர் நம்மளை வேல்யூ பண்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அவரோட அன்பு ரொம்ப பெரியது, அவருடைய இரக்கம் ரொம்ப பெரியது, அவருடைய தயவு ரொம்ப பெரியது. ஒரு மனுஷனுடைய திராசுல நம்ம கீழே சுத்தமா நம்ம அங்க நிக்கவே முடியாது. ஆனா சர்வ வல்லமை உள்ளவர் நம்ம மேல அன்பு வைத்ததுனால, நம்ம மேல இரக்கம் வைத்ததுனால, நம்ம மேல தயவு வைத்ததுனால இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். உடைஞ்சு போன நேரத்துல எல்லாம் நம்மளை தேர்ச்சி நடத்தி இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் அவர் நம்ம கூட இருந்து நடத்தி இருக்கிறார். என்ன தருவேன் ஆண்டவரேன்னு கேட்கிறத விட நல்லா துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை நல்லா உயர்த்துங்க, ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னையே உங்க கையில தர்றேன்பான்னு சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன்பான்னு சொல்லுங்க, உமக்காக வாழ்வேன்பான்னு சொல்லுங்க. என்ன வந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன்பான்னு சொல்லுங்க, உங்களை உறுதியா பற்றி கொள்ளுவேன்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்க வசனத்தை அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பேன்பா சொல்லுங்க சொல்லுங்க. வைத்திருந்த ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறாரு. அந்த தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே 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 உமக்காக வாழ்வேப்பா. அப்பா நீர் நல்லவர் 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 நல்லவர். ஒரு அர்ப்பணிப்போடு கூட, ஒரு அர்ப்பணிப்போடு கூட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பு பெருக பெருக பெருக, இந்த அன்பு இந்த நேசம் அவர் எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார்னு யோசித்து பார்க்க பார்க்க அவரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்தாலும் தேவஜனம் எழுந்து நிற்கும், தேவஜனம் அர்ப்பணிக்கும், ஒப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த அன்பு உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால,
அந்த நேசம் உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். இந்த அர்ப்பணிப்போடு கூட கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய்மை பாடி ஆராதிக்க ஆண்டவர் தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. நல்லவராக இருக்கிறார். நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் அசைவாடுகிறவராய் வந்திருக்கிறார். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த சிலாக்கியம். அவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவர் தாமே நம்மோடு பேசும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு வேண்டிய வார்த்தையை நீர் தருவீராக ஆண்டவரே என்று அவருடைய சமூகத்தில் முழுவதுமாய் நம்மை தாழ்த்தினவர்களாக அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுவீராக ஆண்டவரே. வேதத்தின் ஆழங்களை ரகசியங்களை பார்க்க எங்களுடைய மனக்கண்களை நீ திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இங்கே பேசுங்க, இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம யூதா எழுதின நிருபத்திலிருந்து நம்ம பகுதிகளை நாம் வாசிக்கிறோம். அதிலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம யூதா எழுதின நிருபத்தில் நம்ம பொதுவாக 25 வசனங்கள் இருக்கிறது. 25 வசனங்கள் காணப்படுகிறது. எல்லாரும் வீட்டில் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்களா? எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை நான் ஃபுல்லாக வாசித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்? இன்னைக்கு உபவாச ஜெபத்தினுடைய எத்தனாவது நாள்? 9வது நாளா? 9 நாள் ஆகியும் ஒரு தடவை கூட இந்த 25 வசனத்தை நான் வாசிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கிறீங்க பாருங்க. முத நாளே சொன்னாங்க இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக இன்னைக்கு வீட்டில் போய் வாசிங்க அப்படின்னு. சரி, நம்ம பைபிள் ஸ்டடி ஓகே. ஆமாம், பைபிள் காலேஜ் மாதிரியே நம்ம போகலாம். எல்லோரும் நோட்டு வச்சுருக்கிறீங்களா? நோட்டு வச்சுருக்கிறவங்க நோட்டெல்லாம் உங்களுடைய பொற்கரத்தால் அந்த நோட்டை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நோட்டு வச்சிருக்கிறீங்க? ஓகே, எல்லாரும் நோட்டு கொண்டு வரணும். 10 ரூபாயிலிருந்தே நோட்டு இருக்குது. 10 ரூபாய்க்கு நோட்டு இருக்குது, 15 ரூபாய்க்கு நோட்டு இருக்குது, 20 ரூபாய்க்கு நோட்டு இருக்குது. 2 ரூபாயிலிருந்து 2 ரூபாயா இப்போ 5 ரூபாயா தம்பி? பேனா 2 ரூபாயிலேருந்தே பேனா இருக்குதானே? 2 ரூபாய்க்கே பேனா கிடைக்கும். 12 ரூபாய் எனக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். சரியா? என்னால் செலவு பண்ண முடியாது, 12 ரூபா எனக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட சொல்லுங்கள், நான் வாங்கி தரேன். சரியா? ஓகே. ஆமாம், எல்லாரும் நோட்டு கொண்டு வரணும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால் நோட்டு கொண்டு வரல. இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. எல்லாரும் நோட்டு கொண்டு வாங்க, நோட்டு கொண்டு வரணும், பேனா கொண்டு வாங்க. ஒருத்தவங்க எழுதுவாங்க, எனக்கு இதில் எழுதி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம், ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோட்டில் நீங்கள் எழுதி வாங்கிட்டு போங்க. ஆமாம், போயிட்டு ஆண்டவரே எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லிட்டு புக்கை திறந்துட்டு உட்காந்துருங்க. உங்களுக்கு எழுத்து ஆண்டவர் சொல்லி தருவார். நம்பிக்கை இல்லையோ? அந்த நம்பிக்கையோடு உட்காந்து நோட்டை திறந்து வைங்க.
அந்த எழுத்தை ஆண்டவர் சொல்லி தருவார். எல்லாரும் நோட்டு வச்சுருக்கணும், எல்லாரும் பேனா வச்சுருக்கணும், எல்லாரும் கண்டிப்பாக எழுதணும். அல்லேலூயா. ஆமாம், எழுதணும். நிறைய எழுதுறது தான் வச்சுருக்கிறேன். ஆமாம், எழுதணும். கண்டிப்பாக எல்லோரும் எழுதுறதுக்கு தயாராக வாங்க. ஆமாம், நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு நிறையெல்லாம் கொஞ்சம் காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். ஆமாம், ஏதோ கொஞ்சம் இது வந்து அன்னையிலேருந்தே உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் மண்டைய. ஆமாம், உருட்டி பரட்டி ஒரு கான்செப்டுக்கு இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு பகுதி. எங்கே எடுத்தாலும் யாரையாவது ஒரு ஆளை போய் தொட்டுட்டு தான் வரணும். தொடாமல் போகணுன்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. ஓகே ஓகே, சரி, நம்ம வசனத்திற்குள்ளாக போகலாம். இதில் வந்து நமக்கு 25 வசனங்கள் இருக்கிறது. 25 வசனத்தையும் 25 வசனத்தில் நம்ம 2 வசனங்களை மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஆதாரமாய் நம்ம எடுத்திருக்கோம். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. 2 வசனத்தை நம்ம ஆதாரமாய் வைத்து நம்ம தியானித்து வருகிறோம். 1வது வசனத்திலிருந்து இந்த முழு அதிகாரத்தினுடைய அவுட்லைனை நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம இதுக்குள்ள இந்த வசனத்திற்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இதில் 25 வசனங்கள் இருக்கிறது. இந்த 25 வசனத்தை 7 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். இந்த 25 வசனத்தையும் நம்ம 7 பகுதிகளாக பிரிக்க முடிகிறது. நான் உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் சொல்லுவேன், அப்போ நீங்கள் எழுதுங்க. இப்போ என்ன கவனிங்க, நான் சொல்ல சொல்ல நான் நீட்டாக உங்களுக்கு சென்டென்ஸாக சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் பாயிண்டாக சென்டென்ஸாக உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் பைபிளை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 நம்ம இந்த 7 பகுதியாக நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வாசிக்க போகிறோம். சரியா? ஓகே. அது நான் சொல்கிற தலைப்புக்கும் அந்த 7 பகுதியாக பிரிக்கப்பட்டதுக்குடைய அந்த இதற்குள்ளே இருக்குதான்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ இதை வந்து 7 பகுதிகளாக பிரிக்கலாம். நம்முடைய 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒரு பகுதியாகவும், 3வது வசனத்தை ஒரு பகுதியாகவும், 4வது வசனத்தை ஒரு பகுதியாகவும், 5லிருந்து 7 வரை ஒரு பகுதியாகவும், 8லிருந்து 19 வரையிலும் ஒரு பகுதியாகவும், அடுத்து 20லிருந்து 23 வரையிலும் ஒரு பகுதியாகவும், 24, 25 ஒரு பகுதியாகவும் நம்ம பிரிக்கலாம். ஓகே, என்னென்ன பகுதிகளாக நம்ம இதை பிரிக்கலாம் உள்ளதை நம்ம பார்க்க போதும். முதல் 2 வசனத்தையும் வாசிக்கிறோம். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, ஓகே, இது வந்து அறிமுகத்தை குறிக்கிறது. அதாவது இன்ட்ரோடக்ஷன். இந்த அதிகாரத்தினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனாக அது என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்படுது. முதலாவது அறிமுகத்தை குறிக்கிறது. அழைக்கப்பட்ட பிரியமான காக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி 3 பேரை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சொல்லுகிற, உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டி பேசி முடித்த வசனத்தை வாசி முடித்த உடனே நான் இந்த வசனத்தை தான் உடனே எடுத்தேன். எந்த வசனம்? 2வது வசனம். 2வது வசனத்தை எடுத்து முடிக்கிறேன், அவங்க 2வது வசனத்தை வாசிக்க சொல்கிறாங்க. போச்சுடா அப்படின்னு முடித்தேன். நான் இதை வந்து வேறு விதமாக யோசித்தேன். எப்படின்னா, உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது. அப்போ இரக்கம், சமாதானம், அன்பு, ட்ரினிட்டியை இதுக்குள்ளே கொண்டு வரலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு கொண்டு வந்து இதை எப்படி சொல்லலாம், பிதாவின் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் பரிசுத்த ஆவியின் அன்பும் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம், பிரித்து அதை அப்படி பேசலாம் அப்படின்னு மனசில் என்ன செஞ்சேன், யோசித்தேன். சொன்னாங்களா, சரி ஓகே, இதையும் ஒதுக்கி வச்சாச்சு. அடுத்து ஒன்றுமே ஒதுக்கலை, அப்படியே கசக்கி புழிஞ்சி எடுத்துருக்கிறேன். பார்ப்போம். அல்லேலூயா. ஓகே, இந்த கான்செப்டை தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். எப்படி பிதாவினுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம், பரிசுத்தாவியனுடைய அன்பு. அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். நீங்களே அதை தியானம் பண்ணுங்க. ஆமாம், அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய காரியங்களை நம்ம
பிதாவின் இரக்கம் நம்ம மேலே எப்படி இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுடைய நான் இவங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படின்னு சொன்ன அவர் சமாதான பிரபுவாய் வந்தார். அப்போது அந்த காரியங்கள் நிறைய காரியங்கள் அஞ்சின்னு சொன்னாங்க. அந்த வசனங்கள் எல்லாமே நிறைய வந்துச்சு. இதை தனித்தனியாக யோசிப்பு, அதாவது பரிசுத்தாவியானுடைய அன்பு, அந்த அன்பு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம கிடையாது. அவருக்கு விரோதமான பாவம் இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படாது. ஆனால் அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவர் அதை அவர் துக்கப்படாமல் நம்மளை நேசித்து நடத்துகிறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம், செய்யாமல்லாம் இல்லை, செய்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி துக்கப்படுத்தும் போது தான் அவர் துக்கப்பட்டு போகிறாரே தவிர அதுதான் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆனால் இதுவரையிலும் ஆண்டவர் நம்ம பரிசுத்தாவியானவர் நம்ம மேலே துக்கப்படாமல் நம்மளை தள்ளாமல் அவர் இன்னைக்கு வரையிலும் அவர் அதிகமாக நம்மளை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாதை மாதிரி போகும்போதும் அந்த பரிசுத்தாவியானவர் தான் சொல்லுகிறாரு, வழி இது, இதில் நட, இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்மளை நேசித்து நம்மளை இழுத்து அன்பின் கைகளினால் கட்டி ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து இழுத்து கொண்டு இந்த இரக்கத்துக்குள்ளேயும் இந்த சமாதானத்துக்குள்ளேயும் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இது ஒரு கான்செப்ட், அது அப்படியே போகட்டும். அடுத்து ரெண்டாவதாக இதில் நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவதாக எதை பார்க்கிறோம், 3வது வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களை வாசிங்க. பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். விசுவாசத்திற்காக ஓகே, அல்லேலூயா. அப்ப இதுல இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, விசுவாசத்திற்காக போராடுதல், விசுவாசத்திற்காக போராடுகிற ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்கிறது. 4வது வசனத்திற்கு வாங்க. ஏனெனில் நமது வசனத்தெல்லாம் கவனமா கவனிங்க, வசனத்தை விட்டு மாறாதீங்க, வசனத்தை கவனமா. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள், ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலேயே எழுதியிருக்கிறது. இது யாரை குறிக்கிறது என்றால், விசுவாச துரோகிகளின் துர் உபதேசத்தை இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாச துரோகிகள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படியாக பல காரியங்களை உட்புகுத்தி விசுவாச துரோகத்தை உட்புகுத்தி ஏற்படுத்துகிறதான துர் உபதேசங்கள் உள்ள வரும் அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்த வசனத்திற்கு போவோம். 5 முதல் 7 வரையில வாசிங்க. என்னவெனில் ஓகே, இதுல எதை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், விசுவாச துரோகத்தின் மீதான கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வரலாற்றை
ரீதியான எடுத்துக்காட்டுகளை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தை விட்டு வழி விலகி போன நிறைய பரிசுத்தவான்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் நியாய தீர்ப்பில் இருந்தவர், நியாய தீர்ப்புக்குள்ளாக அவர்கள் மாற்றப்பட்டதை குறித்ததான ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இதுக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கிறது, 5 முதல் 7 வரையிலும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். அடுத்து 8 to 19 வரையிலும் உள்ள வசனங்கள் எதை குறிக்கிறது என்றால், அது வாசிக்கிறது பெருசா போயிட்டே இருக்கும். அந்த வாசிச்சிடலாமா? இல்லைன்னா ஓகே, சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க வாசிங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். விசுவாச துரோகிகளின் தீமையையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனையும் குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்படும். 8வது வசனத்திலிருந்து அதனுடைய 19வது வசனம் வரையிலையும் விசுவாச துரோகிகள் இருக்கிறாங்க பாருங்களேன், அவர்களுக்கு ஏற்படுகிற தீமையையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழே அவர்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனையும் பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கிற. வாசிங்க பார்ப்போம். இப்போ வசனத்தை கவனிங்க. போதும். இதில் 19வது வசனம் வரையிலும் நான் சொன்ன அந்த கான்செப்டுக்குள்ள வருதா, விசுவாச துரோகத்தினாலே தீமையை, அதாவது துரோகிகளின் தீமையையும் அவர்கள் செய்கிற தீமைகளையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிற தண்டனையும் குறித்து இந்த 19வது வசனம் வரையிலும் நம்ம வாசிக்கும் போது கண்டுகொள்ள முடியும். அடுத்து 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு போதும். இதுல வாசிக்கும் போது, அதாவது 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் விசுவாசிகளுக்கான கட்டளைகளை என்ன செய்யப்பட்டிருக்கிறது அங்க சொல்லப்பட்டிருக்கு. 20லிருந்து 23 வரையிலும் விசுவாசிகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல 20வது வசனமும் 21வது வசனமும் எதை சொல்லுகிறது என்றால், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் தங்களை கட்டி எழுப்பவும்
மூவொரு தேவனில் வாழவும், அதாவது திருத்துவ தேவனில் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த 20வது வசனமும் 21வது வசனமும் அதை குறிக்கிறது. 22வது வசனத்தை 23 வாசிப்போம். அல்லாமலும் இதுல வாசிக்கிறது என்னன்னா, பயத்தில் இரக்கத்துடன் மற்றவர்களுக்காக அக்கறை செலுத்துதல். ஓகேவா? பயத்தில், அதாவது தேவன் பேர்ல ஒரு விசுவாசிக்கு இருக்கிற பயத்துல மற்றவர்களுடைய பேர்ல அவர்களுக்காக அக்கறை அக்கறை, அவர்களுக்கு மேல அக்கறையா இருந்து அந்த ஆத்மாவின் மேல அக்கறையுடையவர்களாக இருக்கிறத குறித்து இந்த 22வது வசனமோ 23வது வசனமோ நம்ம வாசிக்கும் போது நாம் கண்டுகொள்ள முடியும். அடுத்து 24 25 வசனங்கள் வாசிப்போம். வள்ளுவாதபடி இது இந்த வசனத்தினுடைய, இந்த அதிகாரத்தினுடைய முடிவுரை. முன்னுரையும் இருக்கும், முடிவுரையும் இருக்கும், பாயிண்ட் இருக்கும், சப் பாயிண்ட் இருக்கும். இந்த வசனத்தில், இந்த ஒரே நிருபத்தில் ஒரு கட்டுரை வடிவில் என்ன செய்திருப்பாரு, இந்த 25 வசனங்களையும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? ஓகே ஓகே, புரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஓகே, ஒரு கட்டுரை வடிவில் என்ன செய்திருக்காரு, எழுதியிருக்காரு. முடிவுரையில் என்ன சொல்லியிருக்காரு, சகல மகிமையும் மகத்துவமும் எல்லாமே கர்த்தருக்கு என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். தம் மகிமைக்கு முன்பாக விசுவாசிகளை காக்கவும் வல்லவருக்கு சகல துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாகட்டும். அதுதான் இதில் கடைசியாக என்ன செய்கிறாரு, யூதா என்ன செய்கிறாரு, எழுதி முடிக்கிறார். அல்லேலூயா. ஓகே, இதை சீக்கிரம் எழுதிடலாமா? டக்குன்னு எழுதுங்க பார்ப்போம். இந்த யூதா எழுதிய நிருபத்தை 7 பகுதிகளாக பிரிக்கலாம். புத்தக சுருக்கம், அதாவது யூதா எழுதிய நிருபத்தை 7 பகுதிகளாக பிரிக்கலாம். ஏழு பகுதிகளாக பிரிக்கலாம். 1, அறிமுகம் போட்டு சின்ன ஹைஃபன் போட்டுட்டு, அறிமுகம் போட்டு சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அழைக்கப்பட்ட பிரியமான காக்கப்படுகிறவர்களுக்கு, அவ்வளவுதான். அழைக்கப்பட்ட பிரியமான காக்கப்படுகிறவர்களுக்கு. அது பிராக்கெட்டில் போட்டு வசனம் 1, 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். வசனம் பிராக்கெட்டில் வெர்ஸ் 1 and 2, வசனம் 1, 2 அப்படின்னு எழுதிக்கோங்க. 2வதாக விசுவாசத்திற்காக போராடுதல். சின்னதாக சுருக்கி எடுத்திருக்கிறேன். விசுவாசத்திற்காக போராடுதல். விசுவாசத்திற்காக போராடுதல். பிராக்கெட்டில் 3வது வசனம் அப்படின்னு போட்டுக்கோங்க. வெர்ஸ் 3. 3வதாக விசுவாச துரோகிகளின் துர்உபதேசங்கள். விசுவாச துரோகிகளின் துர்உபதேசங்கள். விசுவாச துரோகிகளின் துர்உபதேசங்கள். பிராக்கெட்டில் வசனம் 4 வெர்ஸ் 4. 4வதாக விசுவாச துரோகத்தின் மீதான கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் விசுவாச துரோகத்தின் மீதான கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் வரலாற்று ரீதியான எடுத்துக்காட்டுகள்.
வரலாற்று ரீதியான எடுத்துக்காட்டுகள். வசனம் 5 7 வரை. 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் ரீட்டிங்களா? ஓகே. 5வதாக விசுவாச துரோகிகளின் தீமையும் விசுவாச துரோகிகளின் தீமையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையும். விசுவாச துரோகிகளின் தீமையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையும். வசனம் 8 19 வரையிலும். விசுவாச துரோகிகளின் தீமையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் கீழ் அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனையும். வசனம் 8 19 வரையிலும். ஓகே. 6வதாக விசுவாசிகளுக்கான கட்டளைகள் அப்படி போட்டுட்டு கட்டளைகள்னு போட்டுட்டு அது ஒரு பாயிண்ட் மாதிரி, சரியா? அது பக்கத்தில் வசனம் 20 23 வரையிலும் போடுங்க. போட்டுட்டீங்களா? அதுக்கு கீழே சப் பாயிண்ட் ஏன்னு போட்டுக்கோங்க. சப் பாயிண்ட் ஏன்னு போட்டு மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் தங்களை கட்டி எழுப்பவும் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் தங்களை கட்டி எழுப்பவும் மூவொரு தேவனில் வாழவும். மூவருன்னு போட்டுட்டு பிராக்கெட்ல வேணா திருத்துவ அப்படின்னு வேணா போட்டுக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா போட்டுக்கோங்க. மூவொரு தேவனில் வாழவும். ரைட்டிங்களா? பிராக்கெட்ல வசனம் 20 21 அப்படின்னு போடுங்க. 20 21. அடுத்து சப் பாயிண்ட் பின்னு போட்டுக்கோங்க. ஏ போட்டிருப்பீங்க, அடுத்து பி போடுங்க. பி போட்டு பயத்தில் இரக்கத்துடன் மற்றவர்களுக்காக அக்கறை செலுத்துதல் அப்படின்னு போடுங்க. பயத்தில் இரக்கத்துடன் மற்றவர்களுக்காக அக்கறை செலுத்துதல். வசனம் 22 23. எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? அடுத்து 7வது பாயிண்ட். 7வது அதில் போட்டு முடிவுரை அப்படின்னு போட்டுருங்க. முதல்ல அறிமுகம் போட்டோம், முன்னுரை அறிமுகம் போட்டோம். இதில் முடிவுரைன்னு போட்டு சின்ன ஒரு டேஷ் மாதிரி போட்டு சின்ன ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு தம் மகிமைக்கு முன்பாக விசுவாசிகளை தன் மகிமைக்கு முன்பாக விசுவாசிகளை காக்கவும் வைக்கவும் வல்லவருக்கு துதி அப்படின்னு போட்டுருங்க. காக்கவும் வைக்கவும் வல்லவர்கள். எழுதிட்டீங்களா? எழுதுன மாதிரி தெரியலையே. காக்கவும் வைக்கவும் வல்லவருக்கு துதி.
வசனம் 24, 25. யாரெல்லாம் படம் வரைகிறாங்க, யாரெல்லாம் கோடு போட்டுட்ருக்காங்க, யார் யார் கிராஃப் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு உள்ளதை வந்து பார்க்க போகிறேன். எழுதுறேன்னு சொல்லிட்டு கிராஃப் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், ரெண்டு விதமான கிராஃப் இருக்குது. ஒன்று தெரிஞ்சு போடுகிறது, இன்னொன்று மயக்கத்தில் போடுறது. ஆமாம், ஓகே. இது 7 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த ஹெட்டிங்கை பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்றுமே புரியாது. ஹெட்டிங்கும் பைபிளும் வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் இது என்னன்னு உள்ளது தெரியும். ஓகேவா? ஆமாம், அந்த பைபிளையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஹெட்டிங் அதனால தான் இந்த தடவை இப்படி ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பைபிளை எடுக்க மாட்டேன், இதை மட்டும் அப்படி சடப்படான்னு திருப்பி பார்த்துட்டு அதில் என்ன எழுதி இருக்குதுன்னே தெரியாமல் இதை மட்டும் ஒப்பிச்சுட்டு வர்றோம் பாருங்களேன். அப்போ இதையும் தெரிஞ்சுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 25 வசனம் தான். ஆமாம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, இதனுடைய ஆசிரியர் யாருன்னு நமக்கு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆசிரியர் யூதா. நான் எழுதி வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டே எழுதிட்டேன், அதனால் யூதா. அடுத்து இவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் அடிமையாக இருந்தான். அடிமைன்னா அவன் தன்னை அடிமையாக தன்னை என்ன செய்தான்? தாழ்த்தினான், ஒப்பு கொடுத்தான். நேற்றுக்கு அந்த வசனத்தை எல்லாம் பேசிச்சிட்டு இருக்குமோ எனக்கு இந்த பாயிண்ட் தான் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்ன தெரியுமா? யூதா, அதாவது ஒரு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறவன், என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். அடிமையானவன், நேத்து பிரசங்கம் பண்ணது, அடிமையானவன், வசனத்தை கரெக்டா சொல்லுங்க. அடிமையானவன் சுயாதீனனாக மாற்றப்படுகிறான். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்படித்தானே வசனம்? சுயாதீனன் அடிமையாக மாற்றப்படுகிறான். அப்போ எனக்கு என்னோட தாட்டில் என்ன தோணுச்சுன்னா, ரெண்டையுமே ஆண்டவர் அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். சுயாதீனனும் தன்னை அடிமையாக ஆண்டவருக்குள்ளாக எண்ண வேண்டும். அடிமையாக இருக்கிறவனை அவரே சுயாதீனனாக மாற்றி வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமையாக தன்னை அவருடைய சகோதரனாக இருக்கிற யூதாவே தன்னை தாழ்த்தினது நிமித்தம் அவன் மூலமாக சபைகளுக்கு பல காரியங்களை உபதேசிக்கிற அளவிற்கு ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் ஒரு மனுஷனுடைய பேரு, ஒரு மனுஷனுடைய நிருபம் எழுதப்படுதுன்னா அது சாதாரணமாக எழுதப்படாது அல்ல. வேதாகமத்தில் தள்ளுபடி ஆகமங்கள், தள்ளுபடி புஸ்தகங்கள்னு சொல்லி இந்த பைபிளை விட பெருசான புத்தகம் இருக்குது. அப்போ அதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் ஆண்டவர் இதில் என்ன செய்யலை, கொண்டு வரல. அப்போ இதில் ஆண்டவர் யூதாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறாருன்னா அவனுடைய சுபாவம், அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தினதும் ஒப்பு கொடுத்ததும், அவன் ஒரு தேவனுக்கு முன்பாக தன்னை அடிமையாக்கி கொண்டதையும் நம்ம அதில் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ யூதா இயேசு கிறிஸ்துவின் அடிமை, யாக்கோபு மற்றும் இயேசுவின் சகோதரன், அவனுடைய தம்பி சகோதரனாக இருக்கிறார்கள். ஓகே ஓகே. யாக்கோபுன்னா எந்த யாக்கோபுன்னா, இந்த யாக்கோபு நிருபம் எழுதினார்ல, அவரும் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாக சொல்லப்படுகிறது. அந்த யாக்கோபும் இந்த யூதாவும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஓகேவா? ஓகே. அது 1வது வசனத்திலே இருக்கும், ஊழியக்காரனாகிய யாக்கோபுடைய சகோதரனுமாகிய யூதா. ஓகே ஓகே, போதும். அடுத்து இது எப்போ எழுதப்பட்டது, இந்த வசனம், இந்த அதிகாரம் எப்போ எழுதப்பட்டதுன்னா தோராயமாக கிபி 69 இந்த நிருபம் எழுதப்பட்டது. தோராயமாக கிபி 69. இது எருசலேமின் அழிவுக்கு முன்பாக. இதெல்லாம் நீங்கள் நோட்ஸாக நான் சொல்ல நோட்ஸாக எழுதிக்கோ. ஓகேவா? ஆமாம், கிபி 69 தோராயமாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னா, இது எருசலேமின் அழிவுக்கு முன்பதாகவும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு எழுதப்பட்ட காலகட்டத்திலும் இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஏன்னா 2 பேதுரு எழுதப்பட்ட காலத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்குன்னா, அந்த சூழ்நிலையில் இருந்த சபைக்கு
இப்போ பேதுரு ஒரு நிருபத்தை எழுதுகிறாருன்னா அது எல்லா சபைகளுக்கும் போகும். யூதா ஒரு நிருபத்தை எழுதினாலும் அது எல்லா சபைகளுக்கும் போய் வரும். ஓகேவா? அப்போ 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், அதாவது 2 பேதுரு எழுதின காலகட்டமும் யூதா எழுதின காலகட்டமும் ஒன்றாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருந்த சபையினுடைய நிலைகளை பார்த்து இந்த 2 அப்போஸ்தலர்களும் இதை என்ன செய்திருக்கிறார்கள்? நிருபத்தை எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. புரிஞ்சிச்சா? ஓகே. இது எழுதிய இடம் எங்க வச்சு எழுதினாங்க அப்படின்னா எருசலேம் அல்லது யூதேயா. இதுல 2 இடத்துல வச்சு தான் எழுதியிருக்கணும். ஆனா எந்த இடம்னு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா எருசலேம் இல்லைன்னா யூதேயாவில் வச்சு தான் எழுதி இருக்கிறது. ஓகேவா? ஓகே. இதை அனுப்புகிறது யாருக்கு அனுப்புகிறார்கள்? இதை பெறுநர், அட்ரஸ் போடணும்ல, அனுப்புனர் போட்டாச்சு. பெறுநர் யாருன்னா யூத விசுவாசிகள், யூதாவுக்குள்ள இருந்த யூத விசுவாசிகளுக்காக இது என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் யூதர்களுக்குரிய தொனியில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ யூதர்களுடைய சத்தத்திற்கேற்றபடி இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தின் யூதர்களுக்குரிய தொனியில சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து இந்த முழு அதிகாரமும், முழு நிரூபமும், இந்த முழு கட்டுரையும் எல்லாமே சொல்லலாம். இது கட்டுரையாகவும் எடுக்கலாம், நிரூபமாகவும் எடுக்கலாம். நிரூபம்னா கடிதம், லெட்டர் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். அப்போ இந்த முழுவுமே சொல்லப்பட்டிருக்கிற மைய கருத்து என்னன்னா, இதுல மெயினா எல்லா 25 வசனத்தையும் உள்ளடக்கி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, விசுவாசத்திற்காக போராடுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இந்த 25 வசனமும் இருக்கும். எப்படின்னு நீங்க நான் சொன்ன தலைப்பையும் வச்சு நீங்க வசனத்தையும் நீங்க வாசிக்கும் போது இதை நம்ம தெளிவா கண்டுகொள்ள முடியும். இதனுடைய கருப்பொருள் என்னன்னா, விசுவாசத்திற்காக போராடுதல், அவ்வளவுதான். யூதா நிருபத்திற்கு மேல ஒரு தலைப்பு போடணும்னா விசுவாசத்திற்காக போராடுதல் என்று சொல்லுகிற தலைப்பிற்குள்ளாக இது வசனங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஓகேவா? இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலையும் விசுவாசத்திற்கு அடிப்படையிலையும் இதற்குரிய காரியங்கள் மட்டும்தான் இதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, நான் எந்த எடுத்து இருக்கிறேன்னா வாசிங்க, 20வது வசனத்திற்கு நேராய் வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, போதும், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதில் நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம்னா என்ன? மகா பரிசுத்தமான விசுவாசம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம், எந்த விசுவாசத்தை விசுவாசம் நிறைய இருக்குது பாருங்களேன். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசம். இந்த வசனத்தை வேற டிரான்ஸ்லேஷனில் வாசிச்சோன்னா எப்படி எழுதியிருக்குன்னா, ஆனால் பிரியமானவர்களே, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பி கொண்டு. அல்லேலூயா. இதில் எப்படி எழுதியிருக்கு? உறுதிப்படுத்தி கொண்டுன்னு எழுதியிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்குமோ, ஆனால் பிரியமானவர்களே. அந்த ஆனால் என்றாலே அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிற அந்த துருபதேசங்களையும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகக்கூடிய கிரியைகளையும் இதை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகினவர்களாக நம்ம இருக்கணும். ஆனா எப்படின்னா, இதெல்லாமே இருக்கிறது. ஆனால் நீங்களோ பிரியமானவர்களே, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இது என்ன டிரான்ஸ்லேஷன்னா, ஹிப்ரூல இருந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுல இதுல இப்படிதான் இருக்கு. என்னன்னா, நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் விசுவாசத்தை. விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தணும்னா, அதாவது கீழே இருக்கிறது உறுதிப்படணும்னா மேலே கட்டி எழுப்பணும்.
அப்படி தானே? ஒரு பொருள் கீழே இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மேலே வெயிட் கூட கூட தான் கீழே இருக்கிறது என்ன ஆகும்? ஹலோ, எல்லாரும் இருக்கிறீங்க தானே? எல்லாருடைய கண்ணும் திறப்பாக இருக்கிறது, ஆனால் உங்களுடைய மனது எங்கே இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம் ஆமாம், விழிப்பாக இருக்கிறீங்க தானே? புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுது தானே? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு இல்லையா சொல்லுங்க. புரியலைன்னா மெதுவாக கையை தூக்கி காமிங்களேன். ஆமாம், ஒன்றும் சொல்ல மாட்டேன், திரும்பவும் நான் சொல்லி தருவேன், சரியா? ஆமாம், ஓகேவா? இந்த வசனத்தில், ஆனால் பிரியமானவர்களே நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். விசுவாசம் நிறைய இருக்குது பாருங்க, ஆனால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம். இது எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அப்போ இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நம்ம என்ன செய்யணும்? கட்டி எழுப்பப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து, இதுலேயும் ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. 10 பாயிண்ட் இருக்குது, எல்லாம் எழுதுறது தான். ஓகேவா? பாயிண்ட்னா இன்னைக்கு முடிச்சிடுவேன், இதை முடிக்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஆமாம், நாளைக்கு வேறு டாபிக், வேறு டாபிக் உள்ள போகல. இதுக்குள்ளே இருந்தே இன்னொரு லைனை பிடிச்சிருக்கிறோம். அந்த லைன் என்னன்னு கடைசியில் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை கட்டி எழுப்பி கொண்டு. இந்த விசுவாசம் கவனிங்க, இந்த விசுவாசம் அதாவது உள்ளே இருந்து புறப்படுகிற விசுவாசம் கிடையாது. இது புறம் சார்ந்த விசுவாசம், இது வெளியே உள்ள விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது புறம் சார்ந்த விசுவாசம். என்னன்னா, ரெண்டாவது பாயிண்ட் இதில் என்ன முதல் பாயிண்ட் வந்து புறம் சார்ந்த விசுவாசம். ரெண்டாவது என்னன்னா, இது கிறிஸ்துவில் நம் ரட்சிப்பிற்காக நாம் விசுவாசிக்கிற புதிய ஏற்பாட்டின் விலையேறப்பெற்ற காரியங்களை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்னன்னா, இதை வாசிக்குமோ உங்களுக்கு புரியாது. என்னன்னா, இப்போ ரட்சிப்பிற்காக நம்ம கிறிஸ்துவில் நம்முடைய என்ன செய்யுது? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அப்படி தானே? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பிற்காக நாம் விசுவாசிக்கிற புதிய ஏற்பாட்டின் காரியம். புதிய ஏற்பாட்டின் காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன், அவர் இந்த பூமிக்கு வந்தாரு. அவரை நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்க. அவனுடைய பாவத்திற்காக மன்னித்தார், மீண்டும் உயிரோடு எழுந்தாரு, அவர் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசத்தை வெளியரங்கமாய் நம்ம காட்ட வேண்டும். அதுதான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. இப்போ புரியுதா? புரிஞ்சுதானே? ஓகே. இப்போ நம்ம உள்ள விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய பாவத்திற்காய் மன்னித்தார், என்னுடைய அக்கிரமத்திற்காய் மன்னித்தார், என்ன மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தாரு, அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறாரு, அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்குடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் வெளியரங்கமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டின் காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி பொதுவாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாசித்து நம்ம பெற்ற காரியத்தை என்ன செய்யணும்? வெளிப்படையாக காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது நாம் நம்புகிறதா? மூணாவது பாயிண்ட் என்னன்னா, இது நம்ம நம்புகிறதான அகம் சார்ந்த விசுவாசம் அல்ல. அப்ப இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற விசுவாசமும் இருக்குது, அப்படித்தானே? வெளியே என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஒரு சில காரியத்தை குறித்து நம்ம இருதயத்தில் என்ன செஞ்சிருப்போம்? விசுவாசித்து நம்பி, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து காணப்படுவோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏதாவது காரியத்திற்காக விசுவாசிக்கிறீங்க தானே? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்வார், அந்த விசுவாசத்தினால தானே இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கிறீங்க. ஆமாம், இது வெளியே சொல்ல முடியாத ஒரு விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார், என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்வார், எங்கள் தொழிலில் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம வெளியே என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அப்போ வெளியே காட்டுகிற விசுவாசத்தினால தான் ஒரு கூட்டம் என்ன செய்யும், ஆண்டவருக்குள்ள வரும். புரியுதா? ஆமா. அப்போ உள்ள இருக்கிற விசுவாசமும் இருக்கிறது, வெளியே இருக்கிற விசுவாசம். அப்ப வெளியே இருக்கிற விசுவாசம் நம் மேல நம் மூலமா என்ன செய்யப்பட வேண்டும், அதிகமாக வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இது மாறாக இது நம்பிக்கையாகிய புறம் சார்ந்த விசுவாசமாக. ஐந்தாவதாக இது என்ன பார்க்கிறோம்னா, இது நாம் நம்புகிற காரியங்களை நம் பொதுவான ரட்சிப்பிற்காக நாம் நம்பும் காரியங்களாகிய நம் விசுவாசமாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு சொல்லுவது. ஒன்றும் புரியலல்ல, அது ஒரு ஃப்ளோவில் வரும், அப்படி எழுதுவேன். சரியா? ஓகே. இது வந்து என்னன்னா, நாம் நம்புகிற காரியங்கள், சரியா, நாம் நம்புகிற காரியங்கள் பொதுவான ரட்சிப்புக்காக நாம் நம்பும் காரியங்களாகிய நம் விசுவாசமாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமா, ஓகேவா? இது என்னன்னா, நம்ம சில காரியங்களை என்ன செய்கிறோம், நம்புகிறோம். ஒன்றும் இல்லை, நம்ம நம்பி இருக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், வெளியே நம்ம காட்டுகிறோம், வெளியே பிரதிபலிக்கிறோம். அந்த விசுவாசத்தை புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும், அதை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? 1-2 எக்ஸாம்பிளை சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? இதுவரை உள்ளது எழுதிடுவோமா? 5 பாயிண்ட். அதுக்கு அடுத்து இருக்கிறது கொஞ்சம் போயிட்டோம்னா திரும்ப இதில் வர முடியாது. 1வது, புறம் சார்ந்த விசுவாசம். மகாபரிசுத்தமான விசுவாசம்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மகாபரிசுத்தமான விசுவாசத்திற்கு கீழே 1வது பாயிண்ட் புறம் சார்ந்த விசுவாசம். 2வது, இது கிறிஸ்துவில் நம் ரட்சிப்பிற்காக, இது கிறிஸ்துவில் நம் ரட்சிப்பிற்காக நாம் விசுவாசிக்கிற புதிய ஏற்பாட்டின் விலையேறப்பெற்ற காரியங்களை குறிக்கிறது. விலையேறப்பெற்ற காரியங்களை குறிக்கிறது. விலையேறப்பெற்ற காரியங்களை குறிக்கிறது. எழுதிட்டீங்களா? 3வதாக, இது நாம் நம்புதலாகிய அகம் சார்ந்த விசுவாசம் அல்ல. அகம் சார்ந்த விசுவாசம் அல்ல. மாறாக, 4வது பாயிண்ட், மாறாக நம் நம்பிக்கையாகிய புறம் சார்ந்த விசுவாசமாகும். புறம் சார்ந்த விசுவாசமாகும். 5வதாக, இது நாம் நம்புகிற காரியங்களை நம் பொதுவான ரட்சிப்பிற்காக
நம் பொதுவான ரட்சிப்புக்காக நாம் நம்பும் காரியங்களாகிய நம் விசுவாசமாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு சொல்வதாகும். எழுதிட்டீங்களா? ஓகே. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். ஓகே. இதில் நம்ம ஒரு சைடில் இருந்தே போகலாம். சரியா? போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்குரிய காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகேவா? இதில் வாசிக்கிறோம் 5வது பாயிண்ட் என்ன வாசன்? இது நாம் நம்புகிற காரியங்களை நாம் பொதுவாக ரட்சிப்பிற்காக நாம் நம்பும் காரியங்களாகிய நம் விசுவாசமாக புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு சொல்லுவதாகும். அல்லேலூயா. இது புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, சும்மா தான் சொல்கிறீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆமாம். இந்த வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. முதல்ல என்ன பார்த்தோம்? இரக்கத்தில் பெருகணும், சமாதானத்தில் பெருகணும், அன்புல பெருகணும். 4வது நான் சொல்றேன், எதுல பெருகணும்? விசுவாசத்துல பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே. இப்ப விசுவாசத்துல ஸ்தோத்திரத்தோட பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள விசுவாசம் பெருகி இருந்தா மட்டும்தான் நம்முடைய வெளி சார்ந்த விசுவாசமா இருந்தாலும் சரி, உள்ள இருக்கிற விசுவாசமா இருந்தாலும் சரி, பிரதிபலிக்க முடியும். இப்ப வெளியே உங்களுக்கு விசுவாசம் பெருகலன்னு வைங்களேன், நீங்க எப்படி உங்களுடைய விசுவாசத்தை வெளியே காட்டுவீங்க? சொல்லுங்க. என்ன காட்ட முடியுமா? காட்ட முடியாது. நம்ம உள்ள, அதாவது வெளியே நமக்கு விசுவாசம், நமக்கு பெருக்கம் உண்டாக வேண்டும். விசுவாசத்துல அப்ப விசுவாசத்துல பெருகணும்னா ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறாரு? ஸ்தோத்திரத்தோட பெருக வேண்டும். அப்போ இப்போ நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நம்பி இருப்போம். உங்க காரியத்தை நீங்க உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க பாருங்களேன், அந்த காரியத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபித்துட்டு இருப்போம், விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம். இந்த காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம்னா, காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்துல காத்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் சரிதான். ஒரு பிரச்சனை உள்ள வருமோ அதுல நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறத விட்டுடுறோம். உண்மைதானே? ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வருதுன்னா சோத்திரத்தோட அதுல பெருக ஒண்ணுமே தவிர அந்த விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறோம்? வழி விலகி போகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்போ நம்ம மனசுல ஒரு காரியத்திற்காக விசுவாசிச்சுட்டு இருப்போம், அதற்கு நேர் ஆப்போசிட்டா தான் ஒரு காரியம் என்ன செய்யும்? வரும். வரலன்னா நமக்குள்ள நம்ம விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அது வரையிலும். அல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்திற்காக விசுவாசிக்கணும். விசுவாசத்திற்கு ஒரு பரீட்சை உண்டு பாருங்க. யாக்கோபு அதில் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கா? விசுவாசத்தின் பரீட்சை பொறுமை. அப்போ பொறுமையா இருந்தோம்னா விசுவாசத்திற்கு பரீட்சையே பொறுமையில தான் தெரியும் வெளியே. அல்லேலூயா. அப்போ இந்த பொறுமையா இருந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதற்காகவும் ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்மளால போக முடியுமா? வாயில சொல்லுவோம். ஆமா.
வருமல்ல தெரியுது, போக முடியல, போக மாட்டேங்கிறோம். அப்ப விசுவாசத்துல எப்படி பெருகிறது? நம்ம வெளியே உள்ள விசுவாசம் மற்றவருக்கு எப்படி சொல்றது? நம்ம விசுவாசத்தை பத்தி நம்ம இப்ப என்ன தெரியுமா, நான் என்னத்தை போய் சொல்றது? எனக்கே இங்க தலைகளை உருண்டுட்டு இருக்குது, நான் என்னத்தை போய்? இதுதான் நம்ம பிரச்சனையே. நமக்குள்ள விசுவாசம் குறைவா இருக்குது. அப்ப வெளியே நம்ம வெளியே உள்ள விசுவாசம் நம்ம கிட்ட பிரதிபலிக்கிறதுக்குரிய தைரியம் நமக்குடைய இருதயத்துல இல்ல. அல்லேலூயா. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் நம்பி இருக்கிறவர், என்னை ரட்சித்தவர், என்னை கொண்டு வந்தவர், என்னை பரிசுத்தமாக்கினவர், என்னை இம்மட்டுமாய் நடத்துகிறவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு தைரியமா இன்னொருத்தன்ட்ட சொல்லக்கூடிய தைரியத்தை இருதயத்துல வரவழைக்கணும். அதுதான் வெளி சார்ந்த விசுவாசம். நீங்க வாயினால் அறிக்கையிட உங்க விசுவாசத்தின் லெவல் உயர்ந்துகிட்டே இருக்கும். புரியுதா நான் சொல்றது? நீங்க வாயினால் அறிக்கையிட விசுவாசத்தின் அளவும் கூடிக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, எல்லாத்துலயும் பரிபூர்ணமா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாருன்னு வாயில அறிக்கையிட்டு பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லாததே பெருசா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் புறம் சார்ந்த விசுவாசம். நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துறோம் பாருங்களேன், விசுவாசத்தை இன்னொரு இடத்துல போதிக்கிறோம் பாருங்க. புதிய ஏற்பாட்டின் காரியமாகிய இப்போ விசுவாசம் நம்ம தான், நமக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்திருக்கிறார், மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அப்ப நம்ம அதை எப்படி கட்டி எழுப்புறது? வெளியே நம்ம சொல்லணும். நம்ம விசுவாசத்தை அறிக்கையிடும் போது அது வளருகிறதா இருக்கிறது. இங்க வாசிக்கிறோம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, 6வது வசனத்துல வாசிக்கும் போது வாசிப்போம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்துல பெருகுவது எப்படி பெருக முடியும் என்றால், நம்மளாலேயோ நம்முடைய சுய பலத்தினாலேயோ முடியாது. இயேசு கிறிஸ்துவினாலும் இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய பாரங்களை வைக்கிறதுனாலும் நம்ம விசுவாசத்துல வளர முடியும். அதுதான் நம்ம இங்க வாசிக்கிறோம் பாருங்களேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் நடந்து கொண்டு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது நம்முடைய சுய பலத்தினால முடியாது, இயேசுவுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவாலே. அல்லேலூயா. அப்பந்தான் நம்முடைய விசுவாசத்தை வெளியே என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும், விசுவாசத்துல பெருக முடியும். அல்லேலூயா. விசுவாசத்துல கட்டப்பட வேண்டும் என்றால் இந்த வசனத்துல அதில் குறித்திருக்கு பாருங்களேன். அவருக்குள் நடந்து, அதாவது அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அப்போ விசுவாசத்தை அவர் மேலதான் என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். அவர் மூலைக்கல்லா இருக்கிறார், விசுவாசத்தின் மூலைக்கல் அவராய் இருக்கிறார். அவர் மேலதான் நமக்கு விசுவாசம், அவருக்குள்ள விசுவாசம், அவர் மேல விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும்படியாக பலவித காரியங்கள் நமக்குள்ள வரும். எது? 7வது வசனத்தை வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து வாசிங்க. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அல்லேலூயா. புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உலக ஞானமும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விதமான துர் உபதேசங்களை கொண்டு வந்து உள்ளே புகுத்தி கொண்டிருக்கிற நிறைய ஊழியக்காரங்களும் இருக்கிறார்கள், நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய காரியங்கள் உள்ள இருக்குது. இதை எல்லாவற்றிலையும் நம்ம என்ன செய்யணும்? ஞானமா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. நமக்கு எதுவும் முக்கியம் கிடையாது, நமக்கு இந்த வேத வசனம் முக்கியம்.
இந்த வசனம் போதும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மையாக தெய்வமா அப்படி என்று சொல்லி கேள்வி கேட்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலிருந்தே உங்களுக்கு வசனத்தை எடுத்து காட்டி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை கும்பிடுகிறது சரியா தப்பா அப்படின்னு வேதத்தை புரட்டுகிறவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எழும்பி இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க. ராசிபுரத்துக்குள்ளேயும் இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேர் சுற்றி தெரிஞ்சிட்டு வராங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அப்படி யாராவது வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன் கேளுங்க, யாராவது வந்து உங்கள் வீட்டில் வந்து ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு சில வார்த்தைகளை பேச சொன்னார் இப்படின்னு யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுனாங்கன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் பாஸ்டரையும் கூப்பிடுறேன், அவரும் வரட்டும், நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லுங்கள். உடனே கிளம்பிடுவாங்க. யாரும் நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. வசனத்தை புரட்டி உங்களுடைய மனசை குழப்புறதுக்குன்னு நிறைய பேர் எழுந்து புறப்பட்டுருக்குறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதீங்க. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகணும்னு சொல்லிட்டு உலக ஞானத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. வசனம் சொல்லியிருக்கு பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாக ஆண்டவர் எழுதி வச்சது இன்னைக்கு நடக்குது. உலக ஞானத்தை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. தந்திரமான வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்னைக்கும் வழி விலகி போயிடக்கூடாது. பாருங்களேன், வெளியே உள்ள விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. முடிச்சிடுறேன், ஓகேவா? வெளியே உள்ள விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. அந்த விசுவாசத்தில் நம்ம வளர்கிறவரா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் செய்து வருகிறபடியே செய்யுங்கள். அல்லேலூயா. ஓகே, அப்ப இது ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். எப்படி தேற்ற வேண்டும் என்றால், விசுவாச வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களை என்ன செய்யணும்? தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாச வார்த்தைக்கு இப்போ ஒரு ஆத்துமா தொய்ந்து போகிறதாக இருக்கிறது. ஒரு ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக வளருகிற நேரத்தில் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து ஆத்துமா விசுவாசத்தில் கொஞ்சம் தொய்ந்து போகிற நேரத்தில் விசுவாசிகள் என்ன செய்யணும்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வெளியரங்கமான அந்த இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை அணிந்து கொண்டிருக்கிற நம்ம தொய்ந்து போகிற ஆத்துமாவை தூக்கி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 அப்போ காரணம் என்னன்னா, நம்ம எல்லாரும் வெளிச்சத்திற்குரியவர்கள். அல்லேலூயா. நம்ம வெளிச்சத்திற்குரியவர்கள். அந்த வெளிச்சத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அணிந்தவர்களாக இருக்கிறோம். அதனால அவருடைய வெளிச்சத்தை நம்ம மூலமா அவர்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப விசுவாச வார்த்தைகளினால ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓகே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 6:7. சீக்கிரம் போறேன். அல்லேலூயா. இங்க வாசிக்கிறோம், வேதவசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் அதிகமாக பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஆசாரியர்களில் அநேகரும் அந்த விசுவாசத்திற்கு என்ன செய்தார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். இது எந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள்? இவர்கள் வெளிப்படுத்தின புறம் சார்ந்த விசுவாசத்தை ஆசாரியர்கள் பார்த்து அந்த விசுவாசத்தை என்ன செய்தார்கள்? அந்த விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே இயேசு கிறிஸ்து தான். பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ விசுவாச வார்த்தைக்கு வசனத்திற்கு கீழ்ப்படிவார்கள். அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும்.
விசுவாசம் நிறைந்ததா இருக்கணும். கிறிஸ்துவின் அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து புறப்படும் போது அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை மற்றவனை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷத்தை சொல்றோம், எல்லாமே செய்கிறோம், ஆனா யாருமே என்ன செய்யல, வரல, ரட்சிப்புக்குள்ள வரல. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள போக மாட்டேங்குது. புரியுதானே? விசுவாசத்தை பேசுகிறோம், விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறோம், விசுவாசத்தை சொல்லுகிறோம், ஆனா அவர்களுக்குள்ள போகல. ஒரு திரை, திங்கக்கிழமை கேட்டோம், ஒரு திரை அடைச்சு பிடிச்சிட்டு இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னன்னா, அது இன்னொரு பாயிண்ட்லையும் யோசிச்சோம்னா என்னன்னா, நம்ம விசுவாசம் அவ்வளவு வல்லமையா நமக்குள்ள இல்லை. அதனால அந்த வல்லமை கரெக்டா அங்க என்ன செய்யல, அதாவது எந்த அளவு ஃபோர்ஸா இருக்குதோ அந்த அளவு ஃபோர்ஸா தான் அங்க என்ன செய்யும், கிரியை செய்யும். இங்கேயே அது எங்க போறது, அங்க போய் அங்க விழுது, இங்கேயே விழுந்துருது சொதக்குன்னு. அங்க போகுது, வார்த்தை போகுது, வல்லமை போக மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கிரியை செய்த, அதாவது இவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் என்னன்னா, அப்ப ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள், விசுவாசித்தார்கள். அப்படி என்ன விசுவாசித்தார்கள்? அவர்கள் விசுவாசித்த காரியம், இயேசு கிறிஸ்து மேசியா என்று முதல்ல விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியில அவரை பற்றி சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நிறைவேறினது என்று சொல்லி ஆசாரியர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரண்டாவதாக மறுபடியும் பூமிக்கு வந்து நம்மை சேர்த்து கொண்டு போவார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்மள இருக்குதா? இன்னைக்கு நம்மளே நல்ல நேரத்தில் கேள்விக்குறியோட இருக்கிறோம். ஆண்டவர் உண்மையிலே என்னை ரட்சித்தாரா? உண்மையிலே நான் ஆண்டவருடைய அன்பை ருசிச்சு தான் ரட்சிப்புக்குள்ள வந்தனா? ஆண்டவருடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குதா? அவர் எனக்குள்ள இருக்காராங்கிற கேள்வியே நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானசானத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. அதை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் இருக்கிறாரு. நாமும் இந்த விசுவாசத்திற்குள்ளாக வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. விசுவாசத்தில் நிலைத்து நிற்போம், விசுவாசத்தில் வளருவோம், விசுவாசத்தை பிரதிபலிப்போம். உள்ளான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியரங்கமான விசுவாசத்தை ஜனங்கள் காண்கிற அளவிற்கு நம்மை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இது இன்னும் ஒரு சில காரியங்களை நான் அப்புறமா நாளைக்கு முடிஞ்சா பேசுகிறேன், இல்லைன்னா அடுத்து பேசுகிறேன். என்னென்னா, விசுவாசத்தினால இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, விசுவாசத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. இதுதான் சபையை பற்றி 7 சபைகளை பற்றி, 7 சபையில் என்னால் முடிஞ்ச சபைகளை மட்டும் பேசுவேன். திருப்பி தம்பி ஸ்டான்லி பேசுவார் சபையை பற்றி மீதியை. ஆமாம், ஆமாம். எனக்கு முடிஞ்ச ஒரு 3 சபை இல்லை 4 சபைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு போதிக்க, ஆண்டவர் நல்லா தெளிவாக போதிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. சபை விசுவாசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபையும் ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். எல்லா சபையை பற்றியும், நம்ம சபையை பற்றியும், நம்ம ஆலயமாகிய சபையை பற்றியும் நம்ம என்ன செய்யலாம், தியானிக்கலாம். நாளையிலிருந்து தொடர்ந்து வாங்க. டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் பாருங்கள். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான போதனைகளை சொல்ல ஆண்டவர் உதவி செய்வாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, விசுவாசத்தில் நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய புறம் சார்ந்த விசுவாசம்,
ஹல்லேலூயா. உள்ளான விசுவாசத்தில் நாங்கள் வளருகிறோம் ஆண்டவரே. ஆனால் வெளியரங்கமான விசுவாசம் எங்களில் குறைவானதாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை ஜனங்கள் பார்க்கிற அளவிற்கு எங்களுடைய விசுவாசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பிரதிபலிக்கிற அளவிற்கு நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசப்பா, விசுவாசத்தில் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் வேறொன்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசம் எங்களில் வெளிப்படணும் ஆண்டவரே. இயேசப்பா, ஹல்லேலூயா. வாயினால் அறிக்கையிடுகிற விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கையிடணும் ஆண்டவரே. விசுவாசத்தை பேசணும் ஆண்டவரே. விசுவாசத்தை யோசிக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்தை அறிக்கையிடுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் பேசுவீராக ஆண்டவரே. நீர் இடைப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வளர செய்வீராக ஆண்டவரே. விசுவாசத்தில் குன்றி போகும்படியான பலவித காரியங்கள் எங்களுக்குள்ளாய் வந்தாலும் உடைய விசுவாச குறைபாடுகளை நீர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமுத்திரமை பாடி ஆராய்த்து உடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தில் நாங்கள் வளர உதவி செய்ய, விசுவாசத்தின் ஆழங்களை நாங்கள் பார்க்க உதவி செய்ய ஆண்டவரே. விசுவாசத்தில் ஆண்டவரே இன்னும் வேரூன்றி கட்டப்பட்டவர்களாக உமக்கா எழும்பி பிரகாசிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே விசுவாசத்தை நிலைத்து நின்று விசுவாச அறிக்கையிட்டு மற்றவர்களையும் விசுவாசத்திற்குள்ளாக இழுத்து கொள்ளுகிற அளவிற்கான ஒரு அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திவ்ய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றையிலிருந்து எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் கடந்து வர நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் கட்டப்பட உதவி செய்ய ஆண்டவரே. உறுதிப்பட உதவி செய்ய ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளோடு கடந்து வந்திருப்பார்கள் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் நிரப்பி நடத்துங்க. உடைய விசுவாசத்திற்கேற்ற பிரதிபலன் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார், சமாதானத்துடனே போ என்று சொன்ன வார்த்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆசீர்வதிங்க, தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சல்பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.